அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 69வது பதிவு, 125வது பாடம். ரேவதி நட்சத்திரம். இது நட்சத்திரங்களினுடைய அந்த வரிசை பட்டியலில் இது இறுதி நட்சத்திரம். அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவுட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ரேவதி இறுதியாக வரக்கூடிய அந்த 27வது நட்சத்திரம். இந்த 27வது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகன் எந்த மாதிரியான குணாதிசயம் பெற்றிருப்பான், அவனுடைய பொருள் வளம் எப்படி இருக்கும், அவனுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், அவனுடைய அங்க லட்சணங்கள் ஏதாவது விசேஷமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பாடலில் ஜாதக அலங்காரம் சொல்லுது. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். மெல்லிய இடத்தில் சாலவே பெரியன், மிகு செல்வம் பாதினால் விளங்கும், நல்லவன், பிறர் சொல் கேட்பன், நற்குணவன், நயன சிங்கார சீமானம், சொல்லுரையில் சாதுரியன், அந்த நரை தொழும்பத்தியுள்ள புத்தியினான், இல்லை என்று உரையான், பழிக்கு இடம் கூடாத இயல்பினன் ரேவதி யானை அப்படின்னு இந்த பாடல் முடிஞ்சிருக்கு. ரேவதி யானை அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவனுக்கு என்ன இயல்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த முதலடியில் இருந்து தொடங்குது. மெல்லியர் இடத்தில் சாலவே பெரியன். மெல்லியர்னு சொன்னால் பெண்களை தான் குறிக்கும், இளம் பெண்களை. மென்மையான குணமுடைய, மென்மையான உடல் அமைப்புகளை கொண்ட இனம் பெண் இனம்தான். மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே மெல்லப்போன்னு புரட்சி தலைவர் ஒரு படத்தில் பாடுறது வரும். அது இளம் பெண்களை குறிக்கும். அந்த மாதிரி இளம் பெண்கள்கிட்ட, கவர்ச்சி உள்ள பெண்கள்கிட்ட, அழகான பெண்கள்கிட்ட சாலவே பெரியலாம். மிகுந்த அன்பு பெற்றிருப்பான், மிகுந்த ஆசை கொண்டிருப்பான், மிகுதியான பிரியத்தை உடையவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். மிகு செல்வம் பாதினால் விளங்கும். அதே அடியில் அவனுக்கு நிறைந்த செல்வம் இருக்கும். அப்பா வழியில் மூதாதையர்கள் தேடின சொத்தெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் பாதி நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஜாதக அலங்காரம் சொல்லுது. அப்போ அந்த மிகு செல்வத்தை காப்பாற்றி வைக்கக்கூடிய ஒரு குணம் இவன்கிட்ட இருக்காது அப்படின்னு அர்த்தம். கஞ்சத்தனம் இருக்காது, கருமித்தனமாக இருக்க மாட்டான். அப்படிலாம் பொருள் எடுத்துக்கலாம். அடுத்த 2வது அடியில் பார்க்கும்போது நல்லவன், ஆனால் குணத்தில் ரொம்ப நல்லவன், தங்கமானவன். யாரையும் எதிர்த்து பேச மாட்டான், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான், பெற்றவங்களை பாதுகாப்பான், ஆன்மீக நாட்டம் உடையவனாக இருப்பான், எல்லாம் நல்லவன். பிறர் சொல் கேட்பன், மற்றவங்க சொல்லுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாதிக்க மாட்டான். நற்குணவான், நல்ல குணங்கள் என்று சாஸ்திரங்கள் எதை எதையெல்லாம் வர்ணிக்கிறதோ அத்தனை நல்ல குணங்களையும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவன். புதபகவானுடைய நட்சத்திரம் அது, மகாவிஷ்ணு அம்சம். நயன சிங்கார சீமானம். எப்படி மகாவிஷ்ணுவை அவருடைய கண்கள் கவர்ச்சி மிக்கதாக விளங்கும்னு சாஸ்திரங்கள் வர்ணிக்குதோ, எப்படி ராமபிரானுடைய கண்கள் எவ்வளவு அழகானதுன்னு ராமாயணம் விவரிக்கிறதோ, அந்த மாதிரி இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய நயனங்கள், கண்கள் சிங்காரம் உள்ளதாக இருக்கும், அழகுள்ளதாக இருக்கும்னு அர்த்தம். சீமானாம் அப்படின்னு சொன்னான், நல்ல செல்வ செழிப்பு மிக்கவனா அவன் விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். சொல்லுரையில் சாதுரியம், பேச்சில் வல்லவனாக இருப்பான். வல்லவனை சொன்னால் பிடிவாத குணத்தோடு பேசக்கூடியது அல்ல. தான் பேசக்கூடிய வார்த்தைகள் அது தவறாக இருந்தாலும் அது சரிதான நிரூபிக்கக்கூடியதெல்லாம் நல்ல பேச்சுக்கு அழகு அல்ல. தகுந்த ஆதாரங்களோட எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உரைகளாக இருக்கணும். அந்த வகையில் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அந்த பேச்சாற்றல் மிக்கவங்களா, அவங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் அவனுடைய சொல்லுரை அமையும் அப்படின்னு அர்த்தம். சொல்லுரையில் சாதுரியம். அந்த நரை தொழும் பத்தி உள்ள புத்தியினான். அந்தனர்னு சொன்னாவே மேலோர், மேன்மையான குணங்களை பெற்றிருப்பவர்கள். வேதங்களை, வேதாந்தங்களை, உபனிஷத்துகளை, புராண இதிகாசங்களை எல்லாம் நல்லா கற்று தேர்ந்து மற்றவங்களுக்கு வழிமாட்டுறவங்க அவங்கள தான் அந்தனர், பிராமணர், ஐயர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பிராமணர், அந்தனர், ஐயருங்கிறதெல்லாம் பார்ப்பனங்கிற அந்த ஜாதிக்குள்ளே அடங்காது.
எல்லா ஜாதிக்குள்ளேயும் அந்தனர் உண்டு, எல்லா ஜாதிக்குள்ளேயும் பிராமணர் உண்டு, எல்லா ஜாதிக்குள்ளேயும் ஐயர் உண்டு. ஐயர்னா ஐயம் தெரிவர எந்த ஒரு தத்துவ வாதங்களையும் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்கள தொழும் பக்தியுள்ள புத்தியினா, மேன்மையானவர்களை தொழக்கூடியவனா, போற்றக்கூடியவனா, பாராட்டக்கூடியவனா, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவனா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவன் விளங்குவான் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். அந்தனரை, பிராமணரை, ஐயரை தூசிப்பதெல்லாம் பாவம்னு சொல்லுது நம்முடைய சாஸ்திரங்கள். பழமையான தமிழ் பாடல் ஒன்று உண்டு. ஓரெழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர், ஊரிடை சுணங்கனாய் பிறந்து ஆங்கு ஓர் யுகம் பாரிடை கிருமியாய் படிவர் மண்ணிலே அப்படிங்கிறது ஒரு பழம்பெரும் தமிழ் பாடல். ஓரெழுத்து ஒரு பொருள் உணரக்கூடிய சீரெழுத்தாளர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அந்தனரை குறிக்கும், பிராமணரை குறிக்கும், ஐயரை குறிக்கும். வள்ளுவர் செய்து நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த திருக்குறளிலேயே அந்தனர், ஐயர், பிராமணர் போற்றி பாராட்டப்படுகிறார். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவனுக்கு அந்த மாதிரி உயர்ந்த குணம் இருக்கும், பெரியவங்களை மதிப்பான்னு அர்த்தம். இந்த உலகம் செம்மை வருவதற்கு, இந்த உலகம் நல்வழியில் செல்வதற்கு, இந்த உலகம் நன்னிலை அடைவதற்கு சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை வகுத்து தந்தவர்கள் அந்த அந்தணர்கள், பிராமணர்கள், ஐயர்கள். அவங்களுடைய மனம் சிதைகிறது மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவங்களுடைய மனம் சிதைகிறது மாதிரி அவங்கள அவமானப்படுத்துகிற வகையில் நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டா ஊரிடை சுணங்கனாய் பிறந்து ஆங்கு ஓர் யுகம். இந்த உலகத்தில் சுணங்கன்னு சொன்னால் நாயா பிறப்பான் அப்படிங்குது அந்த பாடல், தமிழ் பாடல். ஒரு யுகத்துக்கு நாயாவே பிறந்து எல்லா துன்பத்தையும் அனுபவிப்பான், பிறர் எச்சில சாப்பிட்டு வாழக்கூடிய இழி பிறவியா பிறப்பான் அப்படின்னு அர்த்தம். ஊரிடை சுணங்கனாய் பிறந்து ஆங்கு ஓர் யுகம் பாரிடை கிருமியாய் படிவர் மண்ணிலே அப்படின்னு முடிக்குது இல்லையா. இந்த உலகத்துல கிருமியா வாழ்வான் அப்படின்னு அர்த்தம். கிருமிகள்ங்கிறது புழுக்கள். நாம் அறிஞ்சு மிதிக்கிறதுல, அறியாம மிதிக்கிறதுல நம்ம காலடியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான புழுக்கள் செத்து தொலைகின்றன. அந்தனரை, பிராமணரை, ஐயரை தூஷிப்பவர்கள், அவர்களை அவமானப்படுத்துகிறவர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவர்களெல்லாம் இந்த மாதிரி அவமான சின்னங்களா இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அல்லல் படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா அந்த பாடல். இங்கே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவன் அந்த நரை தொழும் பக்தியுள்ள புத்தியினான் அப்படிங்குது. அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது இல்லை என்று உரையான். தனக்கு வாழ்வதற்கு வசதி இல்லை, தான் உண்பதற்கு உணவில்லை என்று கையேந்தி நிற்கிறவர்களுக்கு, இறந்து நிற்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டான், எடுத்து கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இறப்பவர்க்கு ஈவான் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். பழிக்கு இடம் கொடாத இயல்பினன் ரேவதியில் பிறக்கிறவன். பழிபாவங்களுக்கு அவன் ஆட்பட மாட்டான். தேர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள், அந்தணர்கள், வேதாந்தங்களை அறிந்தவர்கள், இதிகாச புராணங்களை புரிந்தவர்கள், உபனிஷத்துகளிலே அதனுடைய தத்துவங்களை எல்லாம் தெளிந்து தேர்ந்தவர்கள், எதெல்லாம் பழி பாவம் என்று சொல்லுகிறார்களோ அந்த பழி பாவங்களுக்கு இடம் கொடுக்காதவன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரியான உன்னத குணங்களை, உயர்ந்த குணங்களை இயல்பாக பெற்றிருக்கிறவனாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவன் விளங்குவான் அப்படின்னு சொல்லி இந்த 27 நட்சத்திரங்களினுடைய குணாதிசயங்களை மிகச் சுருக்கமாக இதுவரையிலையும் பதிவிட்டு வந்துக்கிட்டு வந்தோம். இனி அடுத்த பதிவில் இருந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் 4 பாதங்களை உடையது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அந்த முதல் பாதத்தில் பிறக்கிறவன், 2வது பாதத்தில் பிறக்கிறவன், 3வது பாதத்தில் பிறக்கிறவன், 4வது பாதத்தில் பிறக்கிறவன் எந்த மாதிரியான குணாதிசயம், அவனுடைய கர்ம வினையெல்லாம் கூட மிக தெளிவாக ஜாதக அலங்காரம் சொல்லியிருக்கு. அடுத்த இந்த 27 பாடல்களிலே 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அந்த 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு பாடலிலும் தெளிவான விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதையும் அடியேன் அடுத்த பதிவிலே இருந்து தொடங்கவிருக்கிறேன். எனவே அன்பர்கள், மனம் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், விமர்சனம் செய்யுங்கள். அந்த விமர்சனத்திலே ஐயம் இருந்தால் தெரியப்படுத்துங்கள். அடியேன் எந்த விமர்சனத்தையும் புறக்கணித்து விட்டு போவதில்லை. தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டுகளுக்கெல்லாம் பதில் தருவேன். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.